நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம விஷாரத் உத்தராத் செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்ஸுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மேலும் ட்ரிச்சி சபாவில் உள்ள நாங்களும் இது தான் படிக்கணுமான்னு கேட்பீங்க. ட்ரிச்சி சபாவுக்கும் இது தான் படிக்கணும். சென்னை சிட்டியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணும்போது தான் சரி நம்ம மேற்கொண்டு வீடியோ போடலாங்கிற ஐடியாவே எனக்கு வரும். ஃபர்ஸ்ட் ரோமன் இஆர்சி ஃப்ரம் துரோசாமினி புக். அதாவது துரோசாமினி ஸ்டோரியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த இஆர்சியை ஒரு தடவைக்கு 4 தடவை வாசித்து பாருங்கள். காமனான விஷயங்கள் தான் இந்த சந்தர்ப்ப பிரசங்க இதெல்லாம் காமனான விஷயங்கள் தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்க்கும்போது எந்த இஆர்சி கேட்டாலுமே நம்ம இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு ஒரு காமனான விஷயம் நமக்கே தெரிய வரும். வியாக்கியா மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த வியாக்கியா மட்டும் நம்ம அந்த பேராகிராஃபை வச்சு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாலே இந்த ரோமனில் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். செகண்ட் ரோமன் இஆர்சி ஃப்ரம் சூரியோதய் புக். சூரியோதய் புக்கில் ஒரு 6 ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த 6 ஸ்டோரிஸில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டோரிஸ்க்கான இஆர்சியை நம்ம நல்லா தரோ பண்ணும்போதே நமக்கு அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். அப்போ அந்த 3 ஸ்டோரிஸில் இன்னும் இஆர்சி அந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் அப்படின்னாலே டஃப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. இந்த புக்கில் அது ரொம்ப ஈஸியான விஷயமாக தான் இருக்குது. அதாவது ஸ்டோரியிலேருந்து டயலாக்ஸை கொடுத்துட்றாங்க. முதல்ல அந்த ஸ்டோரி என்னென்ன ஸ்டோரிஸு அந்த நேமை நல்லா மெமரி பண்ணுங்கள். அந்த ஸ்டோரியை எழுதுனது யார் அதை தெரிஞ்சுக்கங்க. இது 2 விஷயமும் நல்லா கிளியராக எழுதிட்டோம்னா இதுக்கே ஒரு 2 மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ இது எந்த ஸ்டோரியிலேருந்து வந்திருக்கு, இதை எழுதினவர் யார், இந்த டயலாகை யார்கிட்ட சொன்னது, இதுக்கு என்ன அர்த்தம், இதுதான் நம்ம இஆர்சியில் எழுத போகிறோம். அந்த ஸ்டோரியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கும் போது இதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயந்தான், நம்ம ஓனாகவே எழுதிட முடியும். ஸோ இஆர்சியை அவாய்ட் பண்ணாமல் எழுதும்போது தான் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும். அதனால் இந்த சூரியோதய இஆர்சிலாம் நல்லா படித்து மார்க் எடுங்க. தேர்டு ரோமன் இஆர்சி எஸ்ஏ ஃப்ரம் துருவசுவாமினி புக். துருவசுவாமினி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஹிஸ்ட்ரியிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஸ்டோரியில் துருவசுவாமினி அப்படிங்கிறவ தான் ஹீரோயினாக இருக்கா. அவளை பற்றி எழுத சொல்கிறாங்க. ஒரு 15 மார்க்ஸுக்கு ஒரு 3.5 பேஜஸ்க்கு நீங்கள் கிளியராக எழுதும்போது நல்ல மார்க் எடுக்க முடியும். 6th ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் துருவசுவாமினி புக். இந்த துருவசுவாமினிங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய டிப்பனிஸ். இப்போ ஷக்கராஜ் அப்படின்னா நீங்கள் அப்படியே மெமரி பண்ணி எழுதணுங்கிற அவசியமே இல்லை. ஷக்கராஜ்னா யார், அவனோட கேரக்டர் எப்படி இருக்குது அதை படித்து பார்த்துட்டு 5 மார்க்ஸுக்கு தான் இது கேட்குறாங்க. ஸோ 1 பேஜுக்கு எழுதினா போதும். ஷக்கராஜ், குப்படா, ஆச்சாரிய மிகிர்தேவ், ஹிஜடா இந்த 4 கேரக்டர்ஸையும் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். இதை நல்லா தரோ பண்ணும்போது இந்த ரோமன்லேருந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிற கேரக்டர்ஸை படிக்கும்போது அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் சூரியோதய் புக்கு. சூரியோதய் புக்கிலேருந்து வரக்கூடிய எஸ்ஏஸ். இதில் நான் 2 கொடுத்து ஒன்று எழுத சொல்லுவாங்க. உதயன், ரிஷியஷன் இந்த ரெண்டு எஸ்ஏஸையும் நல்லா தரவு பண்ணும்போது நிச்சயமாக ஒன்று வந்துடும். இதுவும் நீங்கள் 15 மார்க்ஸுங்கிறதுனால ஒரு 3.5 பேஜஸ் எழுதி ஆகணும். அடுத்து 6th ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் சூரியோதய் புக்கு. சூரியோதய் புக்கில் வரக்கூடிய டிப்பனிஸ். இதுக்கு டோட்டலி ஒரு 24 இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு 1 to 12 படிக்க சொல்லியிருக்கேன். இந்த 1 to 12 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த உதயனில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ உதயன் எஸ்ஏயை படிச்சுட்டு அதை வச்சே எழுத ட்ரை பண்ணணும். ரிஷியஸ்ருங்க எஸ்ஏயை படிச்சுட்டு அதை வச்சே எழுத ட்ரை பண்ணணும். ஸோ இது 2லேயுமே ஒரு 3 கேரக்டர்ஸ் 9 கேரக்டர்ஸ் இதுக்குள்ளே வந்துடுது. அப்போ நமக்கு இந்த எஸ்ஏ படிக்கிறதுனால கேரக்டர்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த அந்த டிப்பனிஸுக்கு நான் 12 கொடுத்துருக்கேனே அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம படிக்கிற எஸ்ஏ வச்சு சில கேரக்டர்ஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். மீதமுள்ளதை மட்டும்தான் நம்ம படிக்கணும். இது எல்லாமே படிக்கணும் அப்படின்னா என்ன, ஸ்டோரியை தெரிஞ்சுக்கோங்க. அந்த எஸ்ஏ என்ன டென்ஸில் எழுதியிருக்காங்க, எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணணும், நம்ம யோசித்து அதை ஃப்ரேம் பண்ண முடியுதா, ஓனாக எழுதி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். மெமரி பண்ணி நீங்கள் அதை கஷ்டமாக ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு 7th ரோமன் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் பிராய்ச்சீன் பாரதிக்கு இதிகாஸ்.
அதாவது பிராய்ச்சீன் பாரதிக்கு இதிகாஸ் அப்படிங்கிற புக்கில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ். இது 1 to 8 டீட்டெயில்ஸ், அதாவது 8 டீட்டெயில் கொஷின்ஸை நல்லா தரவு பண்ணணும். இதில் 4th கொஷினை தவிர மற்ற எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. 8th ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் பிராய்ச்சீன் பாரதிக்கு இதிகாஸ். டிப்பனிஸ் பிராய்ச்சீன் பாரதிக்கு இதிகாஸுங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய டிப்பனிஸ் இது 1 to 15 வரைக்கும் நீங்கள் நல்லா தரவு பண்ணணும். டோட்டலி இதில் 30 டிப்பனிஸ் இருக்குது. நான் அதில் 15 தான் உங்களை படிக்க சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இருக்குது. அதெல்லாம் ஓனாகவே எழுத முடியும். நீங்கள் அந்த டாப்பிக்கை ஒரு தடவைக்கு 4 தடவை ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியாத ஏதாவது நியூ வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை மெமரி பண்ணிவிட்டு அதோட ஸ்பெல்லிங்கை எழுதி பார்த்துருங்க. ஓனாகவே சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பழகுங்க. இதெல்லாம் நல்ல மார்க் எடுக்க முடியும். தன்யவாத்.